வணக்கம் தோழர்களே. குதிகால் வலி என்பது குதிகால் பகுதியில் ஏற்படும் ஒரு அசௌகரியம் அல்லது வலி. இது அகிலஸ் தசைனார், பிளாண்டர் ஃபாஸ்டிடிஸ் அல்லது குதிகால் ஸ்பர் போன்ற காரணங்களால் ஏற்படுகிறது. குதிகால் வலி என்பது பலரையும், குறிப்பாக வயதானவர்களை பாதிக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை. இந்த வலி குதிகால் மட்டுமல்லாமல் பாதம் மற்றும் கெண்டைக்கால் தசைகளிலும் உணரப்படலாம். குதிகால் வலியால் அவதிப்படுபவர்கள் பெரும்பாலும் நடக்கும்போது ஒரு காலை மட்டும் ஊன்றி நடப்பதை காணலாம். எனவே குதிகால் வலியை எப்படி சரி செய்யலாம் என்று டாக்டர் நித்யா கூறியிருக்கிறார். குதிகால் வலி ஏற்பட முக்கிய காரணங்கள்: மூட்டு அழற்சி, ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். எலும்பு மற்றும் மூட்டுகளில் ஏற்படும் தேய்மானம் மற்றும் அழற்சி குதிகால் வலியை உண்டாக்கலாம். பாதத்தின் அடிப்பகுதியில் ஏற்படும் அழற்சி, பிளான்டர் ஃபாசிடிஸ். பாதத்தின் அடிப்பகுதியில் உள்ள தசை நார்களில் ஏற்படும் அழற்சி கடுமையான குதிகால் வலியை ஏற்படுத்தும். இது காலை எழுந்தவுடன் முதல் அடி எடுத்து வைக்கும்போது மிகவும் அதிகமாக இருக்கும். நீண்ட நேரம் நிற்பது. அதிக நேரம் நின்று கொண்டே வேலை செய்பவர்களுக்கு குதிகால் வலி வர வாய்ப்புள்ளது. அதிக குதிகால் உள்ள காலணிகள், ஹை ஹீல்ஸ். நீண்ட நேரம் குதிகால் உயர்ந்த காலணிகளை அணிவது பாதத்தின் மீது அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தி வலியை உண்டாக்கலாம். அதிக தூரம் நடப்பது அல்லது ஓடுவது குதிகால் தசைகளில் அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். அதிக எடை தூக்குவது பாதங்கள் மற்றும் குதிகால் மீது அதிக சுமையை ஏற்படுத்தி வலியை உண்டாக்கலாம். நீரிழிவு நோய், டயபெட்டிஸ். நீரிழிவு நோய் நரம்புகளை பாதிப்பதால் குதிகால் வலி ஏற்படலாம். கால் ஆணி, கார்ன்ஸ் அண்ட் கால்ஸ். பாதத்தின் அடிப்பகுதியில் ஏற்படும் கால் ஆணிகள் அழுத்தத்தை ஏற்படுத்தி வலியை உண்டாக்கலாம். நரம்பு பிரச்சனைகள். சில நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குதிகால் வலியை ஏற்படுத்தலாம். உடல் பருமன். அதிக உடல் எடை குதிகால்களுக்கு அதிக அழுத்தத்தை கொடுப்பதால் வலி உண்டாகலாம். எடை குறைப்பது. உடல் எடையை குறைப்பதன் மூலம் குதிகால் மீது விழும் அழுத்தத்தை குறைக்கலாம். எளிய உடற்பயிற்சிகள். பாதம் மற்றும் கெண்டைக்கால் தசைகளை வலுப்படுத்தும் எளிய உடற்பயிற்சிகளை செய்வது வலியை குறைக்க உதவும். குதிகாலை தூக்கி இறக்குவது. ஒரு விளிம்பில் நின்று குதிகாலை உயர்த்தி இறக்குவது தசைகளை வலுப்படுத்தும். பாதத்தின் அடியில் உருண்டையான பொருளை வைத்து முன்னும் பின்னும் உருட்டுவது தசைகளுக்கு இதமளிக்கும். வலி நிவாரணி எண்ணெய்கள். சிட்ராமூட்டி போன்ற வலி நிவாரணி எண்ணெய்களை பயன்படுத்துவது தற்காலிக நிவாரணம் அளிக்கும். சுடு தண்ணீர் ஒத்தடம். வெதுவெதுப்பான நீரில் பாதத்தை வைப்பது அல்லது ஒத்தடம் கொடுப்பது வலியை குறைக்க உதவும். காலாணிக்கு வீட்டு வைத்தியம். காலாணி தொல்லையால் குதிகால் வலி இருந்தால் வசம்பு பொடி, குப்பைமேனி பொடி மற்றும் மஞ்சள் ஆகியவற்றை பூண்டு அல்லது இஞ்சி சாறுடன் கலந்து பாதிக்கப்பட்ட இடத்தில் போடுவது நிவாரணம் அளிக்கும். குதிகால் வலிக்கு எருக்கம் பால் தைலம். குதிகால் வலி மற்றும் கால்சியம் சதை வளர்ச்சி போன்ற பிரச்சனைகளுக்கு எருக்கம் பால் தைலம் பயனுள்ளதாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதை நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி வந்தும் தேய்க்கலாம். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.